ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி பொடி தான் நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப்பு பொட்டுக்கடலை, தேவையான அளவு காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்து, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கட்டி துண்டு பெருங்காயம். இதெல்லாம் நம்ம கடாயில் வறுத்து எடுத்துக்கணும் ஒன்று ஒன்றா. தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றி அதில் கட்டி பெருங்காயத்தை நல்லா வறுபட அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த காஞ்ச மிளகாய் எல்லாம் ஒன்று ஒன்றா காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாம் தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டு அதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி இட்லி பொடி நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அது தீயாத அளவுக்கு சும்மா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம ஆற வச்சுக்கணும். எல்லாத்தையும் வறுத்துக்கிறது லாஸ்ட்டாக நம்ம மிளகு ஜீரகத்தை நம்ம தனியாக வறுத்து இலைய எடுத்து சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்காச்சு. ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சியும் எடுத்தாச்சு. அதை நம்ம ஒரு ஃபேஷனில் போட்டு நம்ம ஆற வச்சு ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இட்லி பொடி நம்ம ரெடி ஆகிடுச்சு.